நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. FM ரேடியோ சிட்டி 91.1. ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உலக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி. 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். நினைவுகள் வருமோ, கனவுகள் தருமோ, இதயங்கள் இடையே கலவரம் தருமோ. முதல் முறையினிலே மனம் குளிர்ந்திடுமோ, இதம் வலியினையும் இடம் தரும். ரேடியோ சிட்டி லவ் கரு லவ் கரு. ரேடியோ சிட்டி லவ் குரு, ரேடியோ சிட்டி லவ் குரு, ரேடியோ சிட்டி லவ் குரு. 91.1 FM. ரேடியோ சிட்டி. நான் வரவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஊர் இந்த ஊர். ஆமா லவ் கரு. இந்த ஊருடைய பிரம்மாண்டம் எனக்கு ஒரு பயம், இந்த ஊருடைய பரபரப்பு எனக்கு ஒரு பயம். ஆனா எனக்கு இந்த ஊர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்குது. எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு தோணுன போது இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஒரு சில நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையை பத்தியும் பேசணும்னாரு விவேக். ரேடியோ சிட்டில எனக்கு விவேக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் தான் ரேடியோ சிட்டி. தொடர்ந்து பேசினாரு. இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், ஆனா நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 4 வருஷத்துல நான் முடிக்க முடியாம போயிடுச்சு. வருத்தங்கள் இல்ல, ஒரு வழியா தட்டு மாதிரி முடிச்சிட்டேன் இப்போ. அண்ட் ரொம்ப பெரிய குடும்பம் தஞ்சாவூர்ல. எங்க ஃபேமிலி பத்தி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சொத்து பத்து அம்மா அப்பா கூடவே நான் ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண காதல் மனைவி எல்லாரையும் விட்டுட்டு தான் இங்க வந்திருக்கேன்னாரு. என்ன நடந்திருக்கும் விவேக்குடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பாவுடைய பாசமே எனக்கு கிடைக்கல லவ் கரு. அப்பா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அம்மாவும் ஒரு சில பிசினஸ்ல முக்கியமான ஷேர் ஹோல்டரா இருந்தாங்க. அம்மா கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம அப்பா முடிவெடுக்க மாட்டாரு. ஒரு வகையில சொல்ல போனா அம்மா சொல்றதை மீறி அப்பா எதுவுமே செய்ய மாட்டாரு. 2 பேருக்கும் அவங்களுடைய தொழில் நிமித்தமான விஷயங்களை பாக்குறதுக்கு இருந்த நேரம், இருந்த முக்கியத்துவம் என்ன பாத்துக்கிறதுல இல்ல. தாத்தா பாட்டியுடைய அன்பு அரவணைப்புல தான் வளர்ந்தேன். இப்படி ட்ரையா போயிட்டு இருந்த என்னுடைய லைஃப்ல அன்புக்கான அர்த்தம் புரிஞ்சதே இன்ஜினியரிங்ல அடி எடுத்து வச்ச பிறகுதான். என்ன பிரியாவை நான் அப்பதான் பாத்தேனாரு. ரேடியோ சிட்டில எனக்கு விவேக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. தொடர்ந்து பேசினாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தேன், பேசினேன். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்தது. தேவையில்லாம என்னையும் அவளையும் கனெக்ட் பண்ணி ஸ்டோரிஸ் எல்லாம் உலாவ ஆரம்பிக்கும் போது தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஸ்டோரி எல்லாம் உண்மையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவகிட்டே அப்படிதான் சொன்னேன். எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, உனக்கே தெரியும் இல்ல, ஏன் அந்த ஸ்டோரிஸை நம்ம உண்மையாக்கிட கூடாதுன்னு. இடியாட்டிக்கா பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு போனா. பட் அவளுக்கும் அது பிடிச்சிருந்தது அப்படிங்கறத அவ பேசின வார்த்தையிலேயே தெரிஞ்சது. ஃபைனல் இயர் முடிக்கும் போது டக்குனு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் உங்க வீட்டுல பேசிருக்கலாமே? என்ன வீட்டுல கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. பிரியாவுடைய வீட்டுல பேசிருந்தா ஒருவேளை ஒத்துட்டு இருக்கலாம். பட் 2 பேருடைய வீட்லயும் சம்மந்தம் வாங்கிக்கிட்ட காதலிக்க ஆரம்பிச்சோம். கல்யாணத்து போது மட்டும் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னாரு. விவேக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. 4 இயர்ஸ்ங்கிற டைம் பவுன்குள்ளார என்னால கோர்ஸ் முடிக்க முடியல. பிரியா கோர்ஸ் முடிச்சா பிளேஸ் ஆனா, இன்னொரு பக்கம் பிரியா விட்டுட்டு நான் எங்க போறதுன்னு தெரியல. பொண்டாட்டி இல்ல, அப்படி டக்குன்னு விட்டுட்டு வந்துட முடியாது. ஒரு மாதிரி திக்க தெரியாம தவிச்சு நின்னாரு. ரேடியோ சிட்டில எனக்கு விவேக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. இப்போ சென்னையில இருக்காரு. நான் வருவதற்கு பயந்த ஊர், இந்த ஊருடைய பிரம்மாண்டம், இந்த ஊருடைய பரபரப்பு தன்னை பயமுறுத்தினதா சொல்றாரு. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய பையன், சொந்த ஊர் தஞ்சாவூர்.
சின்ன வயசுல இருந்தே பாசத்துக்கு ஏங்கின ஒரு மனசு. பிரியாவை கல்லூரியில சந்திச்சிருக்காரு. ஒரு அழகான நட்பு காதலாக மாறி ஃபைனல் இயர் படிக்கும் போது திருமணத்துல முடிஞ்சிருக்குது. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் அதை பத்தி தான் பேசினாரு. மனசே இல்லாம தான் நான் ஊருக்கு போனேன். வீட்டுல கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டாங்க. சொத்துல உனக்கு சல்லி காசு கிடையாதுன்னு என்னுடைய அப்பா எகிர்னாரு. உங்க சொத்தும் வேணாம், நீங்களும் வேணாம், ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நேரா பிரியாவை தான் பாக்குறதுக்காக போனேன். ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிருந்தேன் பிரியா ஒர்க் பண்ற இடத்துக்கு பக்கத்திலேயே. பட் இருந்தாலும் எனக்குள்ளார இருந்த ஒரு சின்ன சுயமரியாதை என்ன உரசி பார்த்துச்சு. அவ வேலைக்கு போயிட்டா, சம்பாதிக்கிறா, நீ வேலையும் இல்ல, அம்மா அப்பாவும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துட்ட, சொத்துல சல்லி காசு கிடையாதுங்கிறாரு அப்பா. என்ன பண்ண போற உன்னுடைய லைஃப்ல அப்படிங்கிற கேள்வி துரத்த ஆரம்பிச்சது. ஏதாவது பண்ணி நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு இருக்க பிரியா மேல கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை எப்படி அவகிட்ட காட்டுறதுன்னு தெரியாம நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கூட ஏற்படுத்துச்சு. நான் அவ மேல சந்தேகப்படுறனோ அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையுடைய கெட்ட காலகட்டம் தொடங்க ஆரம்பிச்சது. சொல்லட்டி அடிச்சது. எனக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுன்னாரு. விவேக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. நீங்க ஆசைப்படுற விஷயம் சரியான விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நானே உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன். பட் நீ வந்து பிசினஸ் பாத்துக்கணும். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அப்பா கூப்பிட்டாரு. அது சரியா தப்பான்லாம் எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல குரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையில பணம் இருக்கணும். ஏன்னா பணம்ங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வந்திருந்தது. கிளம்பி நேரா ஊருக்கு போயிட்டேன். பட் பிரியா தப்பா எடுத்துக்கிட்டா. என்ன வேணான்னு சொல்ற உங்க அம்மாவும் அப்பாவும் உனக்கு பிசினஸ் அப்படிங்கிற விஷயத்த தூக்கி போட்ட உடனே டக்குன்னு அவங்க பக்கம் ஓடிட்டு இல்ல. நாளைக்கு திடீர்னு இந்த பொண்ணு விட்டுட்டு வந்தா எல்லாத்தையும் ஒன்றை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவியான்னு கேட்டா. ஆக்சுவலா நீ என்னுடைய வாழ்க்கையில வரணும், ஒன்னு அடையறதுக்கு, உன்னை இவங்களை ஏத்துக்க வைக்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த பிசினஸ் கையில எடுத்திருக்கேன். அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். புரிஞ்சுக்கிற மூட்ல அவ இல்ல, அல்லது புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல. விரிசல்கள் அதிகமாச்சுன்னாரு. ரேடியோ சிட்டில எனக்கு விவேக் என்ற நண்பருடைய இணையத்துல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. தொடர்ந்து பேசினாரு. என்னுடைய கவனத்தை முழுக்க பிசினஸ்ல திருப்பினேன். அதனாலயோ என்னவோ பிரியாவுக்கு எனக்கு இடையில இடைவெளி அதிகமாச்சு. நான் தான் வேணும் அப்படின்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா அவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது பிடிக்கல, அவ சுயமா இருக்கிறது பிடிக்கல. அவளை நான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சேன், சந்தேகப்பட ஆரம்பிச்சேன், டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். உனக்கு நான் தாலி கட்டின புருஷன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு என்னுடைய பிசினஸ், அதுல எனக்கு கிடைக்கிற மரியாதை, அதுல கிடைக்கிற பிளஷர், அந்த லக்ஸரி, இந்த விஷயங்கள் மேலேயும் ஒரு சின்ன அடிக்ஷன் உருவாக ஆரம்பிச்சதுனாரு விவேக். ஒரு குழப்பமான மனநிலை. அவரால் ஒரு பக்கம் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் விட்டுக் கொடுக்க முடியல, இன்னொரு பக்கம் பிரியாவையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருந்திருக்காரு. ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல உருவான ஒரு விஷயம் தான் அது எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. என்ன நடந்திருக்கும் அதற்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு. ரேடியோ சிட்டி லவ் கரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் ஆன் பண்ணுங்க planetradioCity.com-க்கு. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உலகத்தின் அனைத்து மூலைகளில் இருந்தும் லவ் கரு நிகழ்ச்சியை நீங்க கேட்க முடியும். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. விவேக் தொடர்ந்து பேசினாரு. ஆனா ஃபைன் டே பிரியா கிட்ட இருந்து மெசேஜ் வந்து விழுந்தது. போதும், நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து காலேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை பாக்குறேன். உனக்கு பிசினஸ் முக்கியம், எனக்கு என்னுடைய கரியர் முக்கியம். ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணவே பண்ணாது. அது எல்லாத்தையும் தாண்டி என்ன உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள நீ வேணான்னு சொன்னீங்கன்னா நீ இவ்வளவு ஆசைப்படுற இந்த பிசினஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலான்னு அவ சொன்னான். அப்பதான் தெரிஞ்சது நம்ம பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. ஆனா அந்த முட்டாள்தனத்தெல்லாம் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்குலாம் அவ வெயிட் பண்ணவே இல்லை. டிவோர்ஸ் நோட்டீஸ் எழுதி கிழிச்சு மூஞ்சில விட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்தா. காலைல விழுந்து அழுது பார்த்தேன், பட் முடியல. அவ போனதுக்கு பிறகு உண்டான ஒரு வெறுமை. எனவே இந்த பிசினஸை கட்டி ஆண்டு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தோணுச்சு. தூக்கி போட்டுட்டு கால் போன போக்குல போக ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா கன்னியாகுமரியில இருப்பேன், மறுநாள் பார்த்தா திண்டுக்கல்ல இருப்பேன், திடீர்னு வடலூர்ல போயிட்டு ராமலிங்க அடிகள் ஆசிரமத்துல நிற்பேன். வாழ்க்கை ஒரு மாதிரி திசை தெரியாம போக ஆரம்பிச்சது. கொஞ்சம் பித்த நிலையும் அடைஞ்சேன்னாரு. எப்படிப்பட்ட ஒரு வயசுல கடந்து வரக்கூடிய அனுபவங்களா இதெல்லாம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காதல் வந்து இப்படி இல்லாம அவனை சுழற்றி போடும். இதுக்குள்ளார பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகன் தன்னை மீறி போயிடக்கூடாது அப்படின்னு காட்டின ஒரு அட்டமெண்டான ஒரு ஃபீல். அங்கே விட்டா எங்க அந்த பொண்ணு பின்னாடியே அந்த பையன் போயிடுவானோ அப்படிங்கறதுக்காக அவனுக்கு பிடிச்ச பிசினஸையும் அவன் கிட்ட ஒரு இறை மாதிரி தூக்கி போட்டு அவனை பிடிச்ச அந்த ஒரு லாவகம். இன்னொரு பக்கம் தான் எவ்வளவுதான் நேசிச்சாலும் அந்த பெண் தன்னை விட்டு கைமீறி போயிடுவாளோ அப்படின்னு ஒரு இயல்பாக ஒரு ஆணுக்குள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், டிஸ்டன்ஸ், பல விஷயங்கள் அப்படியே உள்ளீடு அதற்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்குது.
விவேக் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்குது FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. .1 FM. Radio City. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். பட் ஒரு சில நல்ல உள்ளங்கள், என் கூட காலேஜ்ல படிச்சவங்க, என்னுடைய நண்பர்கள், அவங்க எல்லாம் சென்னையில இருக்காங்க. வந்து ஒரு மாசம் இந்த ஊர்ல இருந்துதான் பாரு அப்படின்னாங்க. அப்பதான் லவ் குரு ஆக்சுவலா நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிச்சேன். வித்தியாசமான நபர்கள், குறிப்பா என்ன மாதிரி வாழ்க்கையில அடிப்பட்டவர்கள், என்னை விட இன்னும் மோசமாக காயப்பட்டவர்கள், ஏமாற்றம் அடைந்தவர்கள், வாழ்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து துரத்தி விடப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் வந்து இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை என்னைக்காவது மாறிடாதா அப்படிங்கிற ஒரு உத்வேகம். அதனால இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது என்னுடைய கையால 5 லட்சம் ரூபாய் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த 12,000 ரூபாய் சம்பளமும் என்னுடைய சுய உழைப்பினால நான் வாங்கி பாக்குறது, அதனால சந்தோஷமா இருக்குது. விவேக் ரேடியோ சிட்டில இன்னைக்கு விவேக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். FM இணைந்து இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி. தொடர்ந்து பேசினாரு. ரொம்ப சிம்பிள் லவ் குரு, வாழ்க்கை ரொம்ப ஆன்சரியானது. ஆமா, இங்க எதுவுமே தீர்மானிக்கப்பட்டது கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்பாவும் உண்மையாவும் இருந்தோம்னாலே போதும். என்னுடைய காயங்களுக்கு இதுதான் மருந்து, அதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் உங்ககிட்ட சொல்லும் போது ஏதோ மனசு ஆறுதலா இருக்கிற மாதிரி தோணுச்சு. டெய்லி நைட்ல உங்களுடைய ஷோ கேட்பேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். கண்ணு முன்னாடி வந்து நின்னு பேசுவாங்க. அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணும், இப்படிதாங்க என் லைஃப்லயும் நடந்தது, இப்படிதாங்க என் லைஃப்லயும் நடந்ததுன்னு அவங்க கிட்ட கதறணும்னு தோணும். பட் ஒருத்தவங்களே தேடி பிடிச்சு பேச முடியாது இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்க வார்த்தையெல்லாம் கேட்கும்போது கூட யாரோ ஒருத்தங்களுக்கு இப்படிதான் என்னோட ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்துச்சு, இப்படிதான் என்னுடைய லைஃப்ல நடந்ததுன்னு தோணலாம். நடந்ததை ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்க போறதை நல்லதா மாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியும்னா முயற்சி எடுப்போம் அப்படின்னாரு. நானும் பெருசா எதுவும் அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காயங்களை இந்த காலம் தான் ஆற்றணும். அதனால ரொம்ப தொலைவில் இல்ல, கவலைப்படாதீங்க. ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.